இந்த வீடியோல வந்து நம்ம வந்து மல்டிபிள் லோன்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். எதனால வந்து நம்ம மல்டிபிள்ஸ் லோன்ஸ் எடுக்கிறோம்? மல்டிபிள் லோன்ஸ்லேருந்து வெளியில வர்றதுக்கான பிராக்டிகல் சொல்யூஷன்ஸ் அத பத்தி தாங்க நம்ம வந்து பார்க்க போறோம். நம்மளோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்பும், இஎம்ஐயும் நம்ம வந்து செப்பரேட்டே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து படிச்சுட்டு நம்ம காலேஜ்லேருந்து வெளியில வரோம் அப்படின்னா, நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆகுறதே ஒரு எஜுகேஷன் லோன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெர்சனல் லோன், அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி வந்து ஒரு ஜாபுக்கு வந்து போயிருவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரெடிட் கார்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு டூ வீலர் லோன் இப்படி தான் வந்து நம்ம லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. யூசுவலா வந்து எஸ்டிஎல் அப்படின்னு போட்டிருக்கிறோம் இல்லையா? அது வந்து ஷார்ட் டெர்ம் லோன். ஒரு 1 இயர்ல இருந்து ஒரு 3 இயர்ஸ்க்குள்ள இஎம்ஐ இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து ஷார்ட் டெர்ம் லோன்னு சொல்லுவோம். ஸோ எஜுகேஷனல் லோன், பெர்சனல் லோன், ஒரு டூ வீலர் லோன், ஒரு கிரெடிட் கார்ட்ல இஎம்ஐ இது எல்லாமே ஷார்ட் டெர்ம் லோன்னு சொல்லுவோம். பட் இப்போ சம்டைம்ஸ் ஒரு டூ வீலர் லோன், ஒரு பெர்சனல் லோன் 7 இயர்ஸ் வர தராங்க. பட் ஆனா யூசுவலா நம்ம இஎம்ஐ பே பண்ற பீரியட் வந்து ஒரு 2 டூ 3 இயர்ஸ். அதனால தான் அத ஷார்ட் டெர்ம் லோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லோன்ஸ்லாம் வாங்கி முடிச்சோம்னா, நம்ம லைஃபோட அதர் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம போகும்போது, நம்ம வந்து மிட் டெர்ம் லோன்ஸ்ன்னு சொல்லி வாங்க ஆரம்பிப்போம். மிட் டெர்ம் லோன்ஸ் அப்டின்னா, ஒரு 3 இயர்ஸ்லேருந்து ஒரு 5 இயர்ஸ் வரை நம்ம இஎம்ஐ பே பண்றது எல்லாமே வந்து ஒரு மீடியம் டெர்ம் லோன்ஸ் அப்டின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். இப்ப நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா ஏதாவது கம்பெனில ஒர்க் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து மீடியம் டெர்ம் லோன்ஸ் வாங்க ஆரம்பிப்போம். இப்ப நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்டின்னா, பிசினஸ் லோன்ஸ் வந்து வாங்க ஆரம்பிப்பீங்க. ஒரு பெர்சனல் யூஸ்க்காக ஒரு கார் லோன் வாங்க ஆரம்பிப்பீங்க. நீங்க எங்கேயாவது வந்து சேலரிடுக்கு வந்து ஒர்க் பண்ணீங்க அப்டின்னா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு மிட் டெர்ம் லோன்ஸ் வந்து அதர் லோன்ஸ் எல்லாமே வந்து உங்களோட பெர்சனல் யூஸ்க்காக வாங்க ஆரம்பிப்பீங்க. தென் அதுக்கப்புறம் லாங் டெர்ம் லோன்ஸ். 5 இயர்ஸ்க்கு மேல ஒரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ்க்கு வந்து இஎம்ஐ பே பண்ற மாதிரி இது எல்லாமே லாங் டெர்ம் லோன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோம் லோனோட இஎம்ஐலாம் வந்து ஒரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் இருக்கும். நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து ஒரு டெர்ம் லோன் எடுக்கிறீங்க, மார்ட்கேஜ் லோன் எடுக்கிறீங்கன்னா, அதோட இஎம்ஐ எல்லாமே 10 டூ 15 இயர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அத தான் வந்து லாங் டெர்ம் லோன்ஸ்ன்னு சொல்லி சொல்றது. ஸோ லோன்ஸ்ல வந்து 3 கேட்டகரி தான். ஒண்ணு ஷார்ட் டெர்ம் லோன்ஸ், அதுக்கப்புறம் மிட் டெர்ம் லோன்ஸ், அதுக்கப்புறம் லாங் டெர்ம் லோன்ஸ். இந்த இமேஜ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கிளியரா வந்து போட்டிருக்கும். நம்மளோட லைஃப்பையும், இஎம்ஐயும் வந்து நம்மளால வந்து செப்பரேட்டே வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த அளவு நம்மளோட கேரியர் இல்லைன்னா நம்மளோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுலேருந்து ஆப்வியஸ்லி எல்லா டைப் ஆஃப் லோன்ஸுமே நம்ம வந்து வாங்கிருவோம். நம்மளோட லைஃப்பையும், இஎம்ஐயும் செப்பரேட்டே பண்ண முடியாது. எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது? இந்த லோன்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு எஜுகேஷன் லோன் வாங்க ஆரம்பிப்போம். எதுக்கு எஜுகேஷன் லோன் வாங்குவோம்? நம்மளோட ஃப்யூச்சர் வந்து பெட்டரா இருக்கும். எஜுகேஷன் லோன் வாங்கி நம்ம வந்து படிச்சோம் அப்படின்னா, வேலை கிடைச்சிரும். ஈஸியா இஎம்ஐ க்ளோஸ் பண்ணிருவோம். அப்படின்ற அந்த பர்ப்பஸ்க்காக எஜுகேஷன் லோன்லேருந்து நம்மளோட லைஃப்ல இஎம்ஐ வந்து ஸ்டார்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் ஒரு பெர்சனல் லோன். பெர்சனல் லோன் என்ன பர்ப்பஸ்க்காக வேணா நம்ம வாங்குவோம். ஒரு வீட்ல வந்து யாருக்காவது மேரேஜ்க்கோ, வேற ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பர்ப்பஸ்க்காக கூட ஒரு பெர்சனல் லோன் வாங்குவோம். நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, பிசினஸ ஸ்டார்ட் பண்றதுக்கோ, இல்லைன்னா ஏற்கனவே போயிட்டு இருக்கிற பிசினஸ டெவலப் பண்றதுக்காகவோ ஒரு லோன் வாங்குவோம். ஸோ, எதுக்காக வந்து இந்த ஸ்லைட்ல வந்து அ லோன் என்ன லோன், அதுக்கான ரீசனும் போட்டிருக்கிறோம் அப்படின்னா, நான் திருப்பியும் சொல்றேன். நம்ம வாங்குற எல்லா லோன்ஸுக்குமே ஏதாவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த ஜஸ்டிஃபிகேஷனோட தான் லோன் வாங்குவோம். ரீசனே இல்லாம ஒரு சில பேர் மட்டும் தான் லோன் வாங்குவாங்க. மத்தவங்களால அந்த லோன வந்து எதுக்காக வந்து வாங்குறோம் அப்படின்றது ரொம்ப கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் வாங்குவோம். அதெல்லாம் வந்து நம்மளால வந்து தவிர்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கார் லோன். நீங்க வந்து சேலரிடா இருந்தீங்கன்னா வந்து ஜாபுக்கு போறதுக்கு ஆப்வியஸ்லி ஒரு கார் வாங்குவீங்க. அதுக்கான லோன். நீங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட குட்ஸ வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக வந்து ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் லோன் வந்து வாங்குவீங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்லாம் நம்மளால வந்து அவாய்டே வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ கிரெடிட் கார்ட்ஸ்ல வந்து இஎம்ஐ வந்து மந்த் ஆன் மந்த் வந்து பே பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் பாரோவிங் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, இல்லைன்னா வந்து லோக்கல்ல வந்து பீப்பிள் கிட்ட வந்து மந்த்லி வந்து ஒரு 2% இல்லைன்னா 3% இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து லோன் வாங்குவோம் இல்லையா? அதுதான் வந்து மார்க்கெட் பாரோவிங். இது எல்லாமே சர்வை பண்றதுக்காக சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைல் ஆப்லயும் வந்து லோன் வாங்க ஆரம்பிப்போம். மந்த் ஆன் மந்த் இஎம்ஐ பே பண்றது, இல்லைன்னா லோன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து மொபைல் ஆப்ல வந்து இம்மீடியட்டா லோன் கிடைக்கணுன்றதுக்காக நம்ம வந்து வாங்க ஆரம்பிப்போம். அது வந்து நெறைய பேர் சர்வை பண்றதுக்கே வாங்குறாங்க. நெறைய பேர் வந்து வேற ஆப்ஷன் இல்லாமலும் வாங்குறாங்க. இது போக அதர் லாங் டெர்ம் லோன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கோல்ட் லோன். இப்போ வந்து வீட்ல வந்து ஐடியலா இருக்கிற கோல்ட வந்து பிளட்ஜ் பண்ணுவோம். இல்லைன்னா வந்து அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து லோனோட வந்து பிரைமரி சோர்ஸா இருக்கும். அதனால வந்து கோல்ட் லோன்ஸ் போவோம். ஸோ, நான் இந்த ஸ்லைட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளியரா என்னென்ன மாதிரியான லோன்ஸ் எல்லாம் வாங்குவோம். அதுக்கான ரீசன் சைட்ல போட்டிருக்கிறது எதுவுமே நம்ம வந்து அவாய்டே பண்ண முடியாது. அதுதான் திருப்பி திருப்பி சொல்றோம். லோன் வாங்குறது வந்து நல்லதா, கெட்டதான்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து எங்ககிட்ட கேட்பாங்க. அது வந்து ஒவ்வொரு பெர்சனோட சிட்யூவேஷன பொறுத்து இருக்குது. எல்லாத்துக்கும்
ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் ஒரே மாதிரியே இருக்காது. எல்லாத்துக்குமே வந்து ஃபேமிலி பேக்கப் இது எல்லாமே வந்து ஒரே மாதிரியே இருக்காது. ஒவ்வொருத்தரோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அண்ட் ஃபேமிலி கண்டிஷன் அண்ட் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் டிஃபர் ஆகும். அப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் லோன் வாங்கினா தான் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு லோன் வாங்காமலும் மேனேஜ் பண்ணலாம். ஸோ பர்சன் டு பர்சன் லோன் வாங்குறது நல்லதா கெட்டதான்றத பர்சன் டு பர்சன் வந்து வேரி ஆகும். இந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமன் பர்சனோட லோன் இஎம்ஐ பற்றி இந்த ஸ்லைடில் வந்து நம்ம வந்து போட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து 60,000 ரூபாய் மந்த்லி வந்து சேலரி வாங்கினாலும் சரி, பிஸ்னஸ் மூலமாக இன்கம் வந்தாலும் சரி, அவரோட இஎம்ஐஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு லெஃப்ட் சைடில் இருக்கும். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்து ஒரு 1.5 லேக்ஸ் வந்து மந்த்லி வந்து ஒரு சேலரி வாங்குறாரு, இல்லைன்னா பிஸ்னஸ் மூலமாக அவருக்கு இன்கம் வருதுன்னா அவரோட லோன்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்றத பார்த்துருப்போம். இது வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரியும். என்னடா நம்ம லைஃப்ல இருக்கிற மாதிரியே இதில் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நாங்கள் திருப்பியும் சொல்கிறோம். லோன்ஸ் வந்து பர்சனல் கெப்பாசிட்டி பொறுத்து ஒரு சில பேத்துக்கு அது வந்து நிறையா இருக்கும். ஒரு சில பேத்துக்கு வந்து அது கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து மந்த்லி வந்து ஒரு 70,000 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து ஒரு 30 லேக்ஸ் வந்து ஒரு ஹோம் லோன் இருக்கும். 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும். அவருக்கு வந்து ஒரு 3 to 5 லேக்ஸ் வந்து ஒரு 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பர்சனல் லோன் இருக்கும். அவருக்கு வந்து ஒரு 2 வீலர் லோன் வந்து ஒரு 1 லேக் இருக்கும். அது ஒரு 10%ல இருக்கும். அதுக்கப்புறம் மொபைல் ஐஃபோன் வாங்குறதோ, இல்லைன்னா வந்து ஒரு நல்ல மொபைல் வாங்கினாலோ, ஒரு நோ காஸ்ட் இஎம்ஐயில் வாங்கியிருப்போம். 2 கிரெடிட் கார்ட்ஸ் வந்து ரொட்டேஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். தென் அது போக வந்து ஒரு 2 to 4 மொபைல் ஆப்ஸ் வந்து ஒரு 1 to 2 லேக்ஸுக்கு வந்து ஒரு 24% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த பெர்சன் வந்து 60,000 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணுறாரு. சேலரிடாவோ இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணியோ ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இவ்வளோ லோன்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆவரேஜாகவே எல்லாத்துக்குமே இருக்குங்க. இதை கால்குலேட் பண்ணும்போது ரஃபாக 60,000 ருபீஸ் அவங்களுக்கு வந்து மந்த்லி ஏர்னிங்ஸ் இருந்தாலும், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 to 60,000 ருபீஸ் அவங்க ஏர்ன் பண்ணுறதுல 100% வந்து அவங்களோட லோன் இஎம்ஐயே பே பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் அரைஸ் ஆகுதுங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற பர்சன் 60,000 ஏர்ன் பண்ணுறாரு. பட் ரைட் சைடில் இருக்கிற பர்சன் 1.50 லேக்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறாரு. பிஸ்னஸ் மூலமாகவோ சேலரிடாவோ ஏர்ன் பண்ணுறாருனா, மைட் பி 1,50,000 ரூபாய் ஒருத்தர் ஏர்ன் பண்ணுறாரு, அவருக்கு வந்து லோன்ஸ் வந்து கம்மியாக இருக்குமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஹோம் லோன் வந்து வாங்கும்போது 80 லேக்ஸ் வந்து வாங்குறாருன்னா அது ஒரு 8.5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. தென் அவரும் வந்து ஒரு பர்சனல் லோன் வாங்குறாரு. அவருமே வந்து ஒரு 5 to 10 லேக்ஸ் லோன் வாங்குறாரு. ஒரு 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. 2 வீலர் லோன் இருக்குது. ஒரு மொபைல் கன்சூமர் டூரபிள்ஸ் லோன்ஸ் இருக்குது. ஒரு 4 கிரெடிட் கார்டு ரொட்டேட் பண்ணுறாரு. ஒரு கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருக்குது. ஒரு 4லேருந்து 6 மொபைல் ஆப்ஸ் லோன் வச்சிருக்கிறாரு. நல்லா டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, 60,000 வாங்குறவரும் அதே லைஃப் ஸ்டைலில் அதே நம்பர் ஆஃப் லோன்ஸ் தான் இருக்குது. ஒரு 1.5 லேக்ஸ் சேலரி இல்லைன்னா பிஸ்னஸ் இன்கம் வரவரும் அதே மாதிரி தான் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, 60,000 ரூபாய் வரும்போதும் நம்மளுக்கான தேவைகள் அதே மாதிரி தான் இருக்குது. 1,50,000 ரூபாய் நம்மளுக்கு வந்து மந்த்லி வரும்போதும் நம்மளுக்கான தேவைகளும் நம்மளுக்கான இஎம்ஐயும் அதே மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து எதுவுமே வந்து வேரியேஷன் எதுவுமே வந்து கிடையாது. இந்த ஸ்லைடில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். எதனால வந்து மேஜராக வந்து என்ன ரீசன்ஸ்க்காக வந்து மோர் லோன்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்றதுக்காக நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து மேஜரான 6 ரீசன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி. யூசுவலாக வந்து இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கவர் ஆகும். பட் இன்சூரன்ஸ் இல்லைனாலும், இன்சூரன்ஸ் கம்மியாக வச்சுருந்தாலும் அவங்களுக்கு லோன் மட்டும் தான் ஒரே ஆப்ஷனாக இருக்கிறனால இதுதான் மேஜர் ரீசன்ஸாக இருக்குது. இது எல்லாமே நாங்கள் இந்த 5 இயர்ஸில் வந்து அனலைஸ் பண்ணி எங்ககிட்ட கஸ்டமர் சொல்கிறத வச்சு தான், கஸ்டமர் சைக்காலஜியை வச்சு தான் இது எல்லாமே நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். 2வது ரீசன் பார்த்தீங்கன்னா, சோஷியல் ப்ரெஷர் அண்ட் கம்பேரிசன். நம்ம வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது நம்ம கூட படித்தவங்க, நம்ம ரிலேஷன் இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்டு, நம்ம கம்பெனியில் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சொந்த வீடு வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம வந்து ஒரு சொந்த வீடு நம்ம வந்து ஒரு கனவாக இருக்கும். அதை பார்த்து ஒரு சொந்த வீடு வாங்குவோம். அவங்க ஒரு கார் வச்சுருப்பாங்க, நம்ம 2 வீலர் வச்சுருப்போம். ஸோ அதை பார்த்து நம்ம வந்து காருக்கு வந்து அப்கிரேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து சோஷியல் ப்ரெஷர் அண்ட் கம்பேரிசன்னு நாங்கள் சொல்கிறது. 3 இது வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அண்ட் லாங் டேர்ம் அசெட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் பிளான். எதுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அசெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தான் போட்டிருக்கிறோம். பட் ஏன் வித்தவுட் பிளான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம் அப்படின்னா, எப்போவுமே ஷார்ட் டேர்மாக இஎம்ஐ கட்டுற லோன் வாங்கி லாங் டேர்ம் அசெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பர்சனல் லோன் வந்து ஒரு 5 இயர்ஸ் ரீபே பண்ணுற டெனரில் வந்து இருக்குதுன்னா, 5 இயர்ஸில் வந்து ரீபே பண்ணும்போது நம்மளுக்கு இஎம்ஐ ஆப்வியஸ்லி அதிகமாக இருக்கும். ஸோ 5 இயர்ஸ்க்கு இஎம்ஐ கட்டுற டெனரில் லோன் வாங்கி ரியல் எஸ்டேட் மூலமாக வந்து ஒரு நல்ல இடம் வருது, அதை வந்து வாங்குறது, அந்த மாதிரிலாம் வாங்காமல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடம் வாங்கும்போது நம்மளுக்கு அதுக்குரிய அப்ராப்ரியேட் லோனில் வாங்குறோமோ, இல்லைனா அதுக்குரிய அப்ராப்ரியேட் சேவிங்ஸ் வந்ததுக்கப்புறம் வாங்கினோம் அப்படின்னா,
ஷார்ட் டேர்ம் லோன் வாங்கி லாங் டேர்ம் அசெட் பர்ச்சேஸ் பண்ணுறது கூடாதுன்னு சொல்கிறதுக்கான ரீசன் வந்து அதுதான். 4வது ரீசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து மேசிவாக வந்து இந்த ரீசன்ஸ்க்காக தான் நிறைய பேர் வந்து லோன் வாங்குறாங்க. இதை வாங்கவே கூடாது. பட் வேறு ஆப்ஷன் இல்லாமல் இதுதான் வாங்குறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, சீக்கிரமாகவே வந்து பணக்காரன் ஆயிரலாம் அப்படின்றதுக்காக. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, லோன்ஸ் வாங்கி ஷேர் மார்க்கெட்லையும் கிரிப்டோலையும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஷேர் மார்க்கெட்லையும் கிரிப்டோ எதுவுமே எல்லாமே வந்து ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அது எல்லாமே ப்ராப்பராக வந்து அந்த ரிஸ்கெல்லாம் மிட்டிகேட் பண்ணாமல் ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து யாரோ சொல்கிறாங்கன்றதுக்காக லோன் வாங்கி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதில் வந்து ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸும் வரலாம். நல்லா அஸ்யூம் பண்ணிங்கன்னா லாஸ் வரதுக்கான சான்சஸ் தான் நிறைய இருக்குது. இதை தான் வந்து மேஜராக வந்து 4th ரீசனாக நாங்கள் சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ரீசன் இது. தென் 5th ரீசன் வந்து ரொம்ப ஈஸியாக இப்போ எல்லாமே லோன்ஸ் கிடைக்கும். அதுவும் இப்போ டிஜிட்டல் வந்ததுலேருந்து நம்மளோட அந்த எங்கே நம்ம லோன் வாங்குகிறோமோ இல்லைனா ஒரு காமன் பிளாட்ஃபார்ம். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ஜிபே வந்து யூஸ் பண்ணாலும் அந்த ஜிபேயில் வந்து லோன் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ 1 கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து அடுத்த வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே லோன் அமௌண்ட்டு கிரெடிட் ஆயிரும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து லோன் கிடைக்கிறதுனால எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக லோன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு மொபைல் வேணும்னாலும் சரி, முன்னாடி எல்லாமே அந்த மொபைல் ஒரு 20,000 ருபீஸ்னால் அதை வந்து நம்ம சேவ் பண்ணி அதுக்கப்புறம் போய் நம்ம வந்து வாங்குவோம். பட் இப்போ வந்து பை நவ் பே லேட்டர் ஆப்ஷன் இருக்கிறனால ஏதாவது ஒரு ஷோரூம் போனாலும் அங்கேயே வந்து லோன் கிடைக்கிறனால நம்ம 10,000 ருபீஸ் பட்ஜெட் பண்ணிவிட்டு ஒரு மொபைல் வாங்க போவோம். அது 30,000 ருபீஸ் 40,000 ருபீஸில் இஎம்ஐ கிடைக்குதுன்றதுக்காக நம்ம வந்து 40,000 ருபீஸில் வந்து ஒரு மொபைலை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். தென் 6th ரீசன் வந்து ரொம்ப முக்கியமான ரீசன். இப்போ நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி சைடில் பார்த்துருப்போம். 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவனும் 1,50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கும் ஒரே மாதிரி தான் நம்பர் ஆஃப் லோன்ஸ் இருக்குது. இஎம்ஐ அவங்க எவ்வளோ சேலரி வாங்குறாங்களோ அதுக்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது 60,000 ரூபாய் சேலரி வாங்குறவங்களுக்கு 50,000 ரூபாய் 55,000 ரூபாய் லோன் இஎம்ஐ ஏற்கனவே வந்து பே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களால சடனாக வந்து ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ், ஒரு ஸ்கூல் ஃபீ இந்த மாதிரிலாம் வரும்போது அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. மேனேஜ் பண்ண முடியாதனால அந்த எக்ஸ்பென்சஸை மீட் ஓவர் பண்ணுறதுக்கும் இல்லைனா அந்த மந்தோட இஎம்ஐயை பே பண்ணுறதுக்காகவே அவங்க வந்து இன்னொரு லோன் வந்து வாங்குறாங்க. ஸோ இதுதான் வந்து மேஜராக நாங்கள் வந்து ஸ்டடி பண்ண இந்த 6 ரீசன்ஸ் நிறைய வந்து லோன் வாங்குறதுக்கு. இந்த ஸ்லைடில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் எதனால என்ன ரீசன்ஸ்க்காக வந்து மல்டிபிள் லோன்ஸ் வந்து வாங்க வேண்டிய சினாரியோ அரைஸ் ஆச்சுன்றதை பார்க்க போகிறோம். பட் ப்ராக்டிக்கலாக வந்து என்னென்ன சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுங்க. ஆமாம், எனக்கு நிறைய லோன் இருக்குது. ஏர்ன் பண்ணுற இன்கமில் நான் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து லோன் இஎம்ஐக்கே பே பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். யூஸ்வலாக வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம், ஓகே நெக்ஸ்ட் மந்த் சரியாயிரும்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து ரியலைஸே பண்ண மாட்டோம், அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து எஸ், எனக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ தான் அதுக்கான சொல்யூஷன்ஸ் நம்மளால் யோசிக்கவே முடியும். 2வது ஸ்டெப் ரொம்ப சிம்பிள். எந்த லோன் வந்து ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது, எதோட இஎம்ஐ அதிகமாக இருக்குது, எது நம்மளை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து திங்க் பண்ணணும். அதை திங்க் பண்ணும்போது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் எந்த லோனை வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றத ஐடியா நம்மளுக்கு வந்து பேசிக்காக கிடைக்கும். நம்மளோட எல்லா லோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எல்லா லோன்ஸுமே தாராளமாக இப்போது நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டை வந்து ரீச் பண்ணும்போது அது எல்லாமே கன்சால்டேட் பண்ணி சிங்கிள் லோனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. இது 3 பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இமீடியட்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிரெடிட் கார்ட்ஸை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ரெகுலராக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். நியூ லோன்ஸ் எந்த லோன்ஸுமே வந்து ஆட் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான அந்த 4 சிச்சுவேஷன் வந்து பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடுவோம். ஓகே, எனக்கு வந்து லோன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆமாம், ப்ராக்டிக்கலாக நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற லோன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபிகர் அவுட் பண்ணிடுவோம். தென் அது எல்லா லோன்ஸையும் கம்பேர் பண்ணி சிங்கிள் லோனாக கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக இஎம்ஐ வந்து கம்மியாகும், நம்மளுக்கு லோன் டெனர் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இது 3 பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நியூ லோன்ஸ் வாங்காமல் இருந்தாலே நம்மளுக்கு வந்து பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே, தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% வந்து இந்த மல்டிபிள் லோன்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து
நம்ம வந்து வெளியில வரதுக்கான சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு வந்து கிளியரா கிடைச்சிடும். நீங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானரையோ, இல்லைன்னா வந்து லோன் பிளானர் எங்கள மாதிரியான பீப்பிள் நீங்க அப்ரோச் பண்ணும்போது, நாங்க என்ன பண்ணுவோம்னா, இம்மீடியட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களோட இஎம்ஐ எல்லாமே ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணுவோம். உங்களுக்கு இருக்கிற லோன்ஸோட டீட்டெயில், அதோட டெனர், அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நீங்க எவ்வளோ இஎம்ஐ பே பண்றீங்க, உங்க ப்ரொஃபைலுக்கு கரெக்ட்டான இஎம்ஐ தான் பே பண்றீங்களான்னு, நாங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு ஹெல்த் செக்கப் வந்து பண்ணி முடிக்க ஆரம்பிச்சுருவோம். அந்த ஹெல்த் செக்கப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு லோன் ஸ்ட்ராட்டஜிய வந்து கிரியேட் பண்ணிருவோம். உங்களோட சேலரி எவ்வளவு? உங்களுக்கு வந்து இயர்லி வந்து எவ்வளோ வந்து போனஸ் வருது? நீங்க என்ன பண்ணா வந்து லோன்ஸ்லேருந்து சீக்கிரம் வெளியில வரலாம்? இல்லைன்னா மல்டிபிள் லோன்ஸ வந்து சிங்கிள் லோனா வந்து கன்வெர்ட் பண்ணலாம். உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ட கம்மி பண்ணலாம். ஐ மீன் இஎம்ஐய கம்மி பண்ணலான்றதுக்கான கிளியர் ஸ்ட்ராட்டஜி கிளியரா வந்து நாங்க வந்து டிவைஸ் பண்ணி குடுத்துருவோம். அதுக்கப்புறம் எல்லா லோன்ஸையும் கன்சாலிடேட் பண்றது மூலமா பேங்க்ஸ்லயோ, நீங்க வாங்க ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயோ நீங்க தாராளமா வந்து நெகோஷியேட் பண்ணலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு வேள கம்மி பண்ணாங்க அப்படின்னா, அந்த பெனிஃபிட்ட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்களோட எக்ஸ்பர்ட் அட்வைஸ் வேணும்னாலும் பெட்டரா வந்து ஹெல்ப் பண்ண முடியும். இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம், உங்களுக்கு இந்த என்டையர் ப்ராப்ளம் சால்வ் ஆகுதாண்டியோ, ஆஸ் அ லோன் பிளானர் நாங்க எங்களோட சர்வீசஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே இருக்கும். இந்த வீடியோஸ பத்தி உங்களோட ஃபீட்பேக் அண்ட் உங்களோட சஜஷன்ஸ் இது எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எங்களோட சேனல வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க் யூ. ஆல் த பெஸ்ட்.